காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து உம்மை தேட வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பார்க்கிறீர். என்ன அபேட்சையோடு, என்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன விருப்பங்களோடு உம்மிடம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் உண்டு என்று சொல்லிதானே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நிறைவேற்றும். ஆசீர்வதியும். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு புரியும்படியாக கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்திய திருநாட்டிலே, தமிழ்நாட்டிலே ஜீசஸ் டிவி என்கிற தமிழ் தொலைக்காட்சியிலே காலைதோறும் 7 மணிக்கு ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கிறது. இதனை பார்த்து மகிழுங்கள். ஜீசஸ் டிவி என்கிற அப்ளிகேஷனிலும் நீங்கள் இதை கண்டு உங்கள் மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்லே பயன்படுத்திக் கொள்ளலாம். பிறருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை என்னோட கூட சேர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். ஒரு தொடர் செய்தியாக இதனை நாம் கற்று வருகிறோம். பைபிளின் ஆதார வார்த்தைகளாக லூக்கா 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் நாம் படிக்க வேண்டும். இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன் பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரில் ஒருவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை தான் நாம் ஆழமாக கடந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்கக்கூடிய வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy kingdom come. அன்பானவர்களே, தேவனுடைய முழுமையான அரசாட்சிக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை உட்படுத்துவதே ஒரு விசுவாசனுடைய ஜெப வாழ்க்கையின் வெற்றி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே நாம் வாழும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். இப்பொழுதே தேவனுடைய அரசாட்சி நம்மேல் விளங்குவதை அனுபவமாக்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் என்கிற தேவ மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு சற்று நாட்களுக்கு முன்பால் வந்த ஒரு தீர்க்கதரிசியாகிய மனிதன். இவர் மேசியாவாகிய இயேசு சொல்லப்பட்ட விதம் வேறாக இருந்தது. பகைவர்களை ஒழித்து கட்டுவார் என்று யோவான் ஸ்நானன் நம்பியிருந்தார். ஆனால் அநீதியால் தன்னை சிறைப்படுத்தியிருந்த அக்கிரமக்காரனாகிய ஏரோதுவிடமிருந்து தன்னை விடுவிக்க இயேசு வரவில்லை. அதற்கு பதிலாக சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்.
இன்று நம்மை சத்துருக்களாக நாம் நினைத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண முடிகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்களை அடக்கி ஆளும் ரோமர்களை துரத்துவதற்கு பதிலாக ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்று இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். எனவே யோவான் ஸ்நானனுக்கு சந்தேகம் கிளம்பியது. உண்மையிலேயே தேவன் அனுப்புவதாக இருந்த யூதருடைய ராஜா இவர்தானோ என்ற கேள்விக்குறி எழ ஆரம்பித்தது. எனவே வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி இயேசுவிடன் ஆள் அனுப்பினான் யோவான் ஸ்நானகன். அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 3 நாம் படிக்க முடிகிறது. யோவான் ஸ்நானன் மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று இயேசுவின் சீஷர்கள் கூட கடைசி வரை சரியாக புரியாமலேயே இருந்தனர். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பின்புதான் அவர்களும் அதனை சரியாக புரிந்து கொண்டனர். இன்றைக்குதான் எப்படி தேவனுடைய ராஜ்யம் என்பதை அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட சரியாக ஆழமாக புரிந்து கொள்வதில்லை. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார் இயேசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இது. ஆனாலும் பரிசேயர்களோ மற்றவர்களோ இயேசு கூறியதன் உட்பொருளை உணரவில்லை. இன்று கூட அநேகர் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்பதின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலேயே இருக்கின்றார்கள். யூதர்கள் தேவனுடைய ராஜ்யம் என்றால் அரசியல் பிரகாரமாக உலக அரசு என்று அர்த்தம் கொண்டதால் தேவன் திட்டமிட்டிருந்த தேவனுடைய அரசாட்சியின் நன்மைகளை அவர்கள் பெறவில்லை. அதுபோலவே இன்று பலர் தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது நாம் மரித்த பிறகு வெளிப்பட போகும் பரலோக ஆட்சியே என்று மனக்கண்களில் காண்கின்றார்கள். மரித்த பின்பு பரலோகம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட போவது உண்மைதான். ஆனாலும் நாம் வாழுகின்ற இங்கேயே இந்த உலகத்திலேயே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை அந்த அர்த்தத்தில் பார்க்க கூடாது. நாம் வாழ்கின்ற இப்பொழுதே இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்படி என்றால் நம்மோடு சேர்ந்து வாழ்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். மறந்துவிட வேண்டாம். இப்பொழுதே தேவனுடைய அரசாட்சி நம்மை விளங்குவதை நாம் அனுபவமாக்க வேண்டும். இப்போதே நம் நடுவில் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகின்றது. அதனை நாம் நன்கு அறிந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கின்றோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பரமண்டல ஜெபத்திலே இரண்டாவதாக வரும் முக்கியமான விண்ணப்பம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது உலகம் அழிந்த பின்போ அல்லது நாம் மரித்த பின்போ வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தது அல்ல. இது நிகழ்காலத்திற்கு உரியது. அன்பானவர்களே, உங்களுடைய இதய சிம்மாசனத்திலே யார் ராஜாவாக வீற்றிருக்கிறார்? இதய சிம்மாசனத்திலே யார் ராஜா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் சொல்லுகின்ற போது தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று நாம் அறிந்து அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் படைப்பாளர் மட்டுமல்ல, பாதுகாவலர் மட்டுமல்ல, பலன் அளிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் அரசாட்சி செய்கிறவர் என்பதை நாம் இங்கே அறிகின்றோம். அநேகர் வாரந்தோறும் ஆராதனைகளில் பக்தியுடன் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது அதன் மூலம் தாங்கள் சொல்வது என்ன என்பதை அறியாமலே இருக்கின்றார்கள். அவர்கள் தேவன் நம்மை அரசாள விரும்புகின்றார் என்ற உண்மையை சிந்தித்ததே இல்லை. அவர்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறார்கள், ஆனால் அதை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. தங்கள் வேண்டுதலின்படி தங்கள் மேல் தேவனுடைய அரசாட்சி வந்திருக்கின்றதா என்று சிந்திப்பதே இல்லை. இங்கே நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தேவனுடைய அரசாட்சி நம்மிடம் விளங்கும்படி ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. தேவன் நம்மை ஆட்சி செய்ய விரும்புகின்றார். நாம் அவருடைய ஆளுகைக்குள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். உம்முடைய ஆளுகையும் அதிகாரமும் என் வாழ்க்கையில் முழுமையாக விளங்க வேண்டும் என்பதே அர்த்தமாகும். அன்பானவர்களே, நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் பைபிளிலே படிக்கும் போது அங்கே எங்கும் கலவரங்களும் கலகங்களும் பாதுகாப்பற்ற நிலைமைகளும் விளங்குவதை காண முடியும். ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தோடு மோதியது. ஒரு பட்டணத்தார் இன்னொரு பட்டணத்தாரோடு போரிட்டனர். எங்கும் அமைதியற்ற நிலை. அடிக்கடி இஸ்ரவேல் மக்களை எதிரிகள் அடிமைகள் ஆக்கினார்கள். திரும்புகின்ற இடமெல்லாம் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் தான். ஏனென்றால் அவர்களுக்கு ராஜா இல்லை.
அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியான போனபடி செய்து வந்தான் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் வசனம் 25 நாம் படிக்க முடிகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மக்களுக்கு ஒரு சரியான ராஜா இல்லை என்றால் அவர்களிடம் ஒழுங்கும் கட்டுக்கோப்பும் இருப்பதில்லை, அவர்களிடம் சமாதானம் இருப்பதில்லை, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருப்பதில்லை, அவர்களை சட்ட திட்டங்களின்படி கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்றால் அவர்கள் தங்கள் மனதுக்கு சரி என்று தோன்றினபடியே செயல்படுவார்கள். அவர்களை அரசாள ஒருவர் இல்லை என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பும் இருப்பதில்லை. தங்களது சொந்த பலத்தில் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியாது. அந்த நிலையில் பிற நாட்டு ராஜாக்கள் அவர்களை எளிதாக அடக்கி அடிமையாக்கி விடுவார்கள். எனவே தகுதி வாய்ந்த ராஜா இல்லாத மக்களுக்கு அமைதி, பாதுகாப்பு, ஒழுங்கு ஆகியவை இருப்பதில்லை என்பது நன்கு விளங்குகின்றது. ஒரு நாட்டிற்கு ராஜா அல்லது தகுதி வாய்ந்த தலைவன் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்மை அரசாட்சி செய்ய ஒரு தலைவர் தேவை. நம்மை நாமே ஆண்டு கொள்ள விரும்பினால் அல்லது நாமே நமக்கு ராஜாவாக இருந்தால் அதனால் தோல்வியான விளைவுகளே வரும். ஒரு மனிதன் கிறிஸ்துவினிடம் வரும் வரை அவன் தனக்குள்ளே ஒரு சுய ராஜ்யத்தை கொண்டிருக்கின்றான். நானே ராஜா, நானே மந்திரி என்பதே ஒரு மனிதனுடைய நிலையாக இருக்கின்றது. அவன் தன்னைத்தானே ஆளுகை செய்கிறான். அங்கே சுயம் ஆட்சி செய்கிறது. அவன் தன்னைத்தான் ஆண்டு கொண்டிருந்தாலும் அவன் ஒரு வலிமையற்ற ராஜா. அவன் ஏற்கனவே பாவம் என்ற ஒன்றால் அடிமைப்பட்டிருக்கின்றான். அவன் தன்னை ராஜா என்று அழைத்துக் கொண்ட போதிலும் அவன் மாம்சத்திற்கு கீழ்ப்படிந்து போகிறான். மாம்சத்தின் போராட்டங்களில் அவன் ஜெயிக்க முடிவதில்லை. ஏனென்றால் அந்த வலிமை அவனிடம் இல்லை. அவன் சந்தோஷத்தை பறிகொடுக்கிறான், சமாதானத்தை இழந்து போகிறான், நம்பிக்கையை அவனால் காக்க முடிவதில்லை, தைரியத்தை அவனால் தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை. அவனுடைய ஆலோசனைகளும் முடிவுகளும் அவனை பல வேளைகளிலும் தோல்வி பாதையிலேயே அழைத்து செல்கிறது. அவன் நன்மையானவை என்று முடிவு கட்டும் பல தீர்மானங்களும் செயல்களும் அவனை பல துன்பங்களுக்குள் தள்ளிவிடுகிறது. மொத்தத்தில் அவன் ஒரு திறமையற்ற ராஜா, குழப்பம் நிறைந்த ராஜா, உடைந்து போன அரண்களை உடைய ராஜா. ஒரு நாள் அவன் அதை அறிகிறான். தானே ஆண்டு தன்னை சுகமாக காக்க முடியாது என்பதை உணர்கிறான். தன்னை அடக்கி ஆளும் வலிமை தன்னிடம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறான். தானே ஆண்டு தோல்வி கண்டதால் தன்னை ஆளுகை செய்ய ஒரு வலிமையான ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்பதை உணர்கிறான். சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, பொறுமை, சாந்தம், அன்பு ஆகியவற்றை தன்னை விட்டு யாரும் பறித்து விடாமல் பாதுகாக்கும் ஒரு ராஜா தேவை என்பதை அறிகிறான். அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டவர் என்று எபிரேயர் 4:15 அவர் மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டவர் என்று அப்போஸ்தலர் 2:24 அவர் பாதாளத்தின் மேல் ஜெயம் கொண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவர் என்று மத்தேயு 28:18 வானோர் பூமியிலுள்ளோர் யாவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாகவும் தேவனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர்தான் அவர் வருகிறார். முதலில் பாவத்தின் வலிமையான கட்டுகளை உடைத்து அவனை விடுவிக்கிறார். அவன் விடுதலை ஆக்கப்பட்ட பின் அவனுடைய உள்ளத்தில் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு அங்கே ராஜாவாக ஆட்சி செய்ய துவங்குகிறார். ஒருமுறை அவரிடம் தன்னுடைய ராஜ்யத்தை சமர்ப்பித்த பின் அவரை பூரணமாக ஆளுகை செய்ய அவன் அனுமதிக்க வேண்டும். அப்படியாக செய்ய துவங்கும் போது மறுபடியும் அவன் சந்தோஷத்தை இழப்பதில்லை, சமாதானத்தை யாரும் களவாடுவதில்லை, நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்கிறான், மகிழ்ச்சியால் உள்ளத்தை நிறைத்துக் கொள்கிறான். எந்த மாம்சத்தின் போராட்டத்தையும் தன்னுடைய ராஜாவின் பலத்தால் மேற்கொள்கிறான். வேகமாக வரும் இச்சைகள் திடன் கொண்டு புதிய ராஜாவின் அதிகாரத்தினால் அடக்கி போடுகிறான். தன்னை ஆளுகின்றவர் மிகவும் வெளிப்படையவரும் பராக்கிரமசாலியுமானதால் அவன் அமைதியாக சுகமாக நித்திரை செய்ய துவங்குகின்றான். எந்த சலசலப்புகளாலும் அவன் மனம் பதறி சோர்ந்து போவதில்லை. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எதுவும் தன்னை அசைக்க முடியாது என்ற திடனை பெறுகிறான். இதுவே தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவம். அன்பானவர்களே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற வார்த்தையை தொடர்ந்து நாளை தினத்திலும் ஆண்டவருடைய சத்துவத்தால், ஆண்டவருடைய மகிமையால், ஆண்டவருடைய வழி நடத்துவதால் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதுவரையிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆள கடவது. ஆமேன். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் அங்கீகரிக்கும் ஜெபம் என்றால் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நீங்க சொல்லி தந்த அந்த ஜெபத்தை ஒருமுறை கூட நாங்கள் உச்சரித்து இந்த காலை வேளையிலே உம்மோடு பேச வந்திருக்கிறோம். என்னோடு இப்பொழுது முழுமனதாக உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் தேற்றுகிறபடியால், ஆற்றுகிறபடியால், சுகம் கொடுக்கிறபடியால், பாதுகாக்கிறபடியால், அவருடைய உள்ளத்திலே நீர் ஆட்சி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி உண்மையாகவே மனது நிறைந்து பேச உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு எளிதாக போதித்து தாரும். நாளை திருத்திலும் சத்தியத்தை கேட்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.